ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி எங்கேம்மா இருக்கோம்? மதுரையிலேருந்து சென்னைக்கு தாங்க கிளம்புறோம். ஏன்னா ரம்ஜானுக்கு முன்னாடியே ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போகிறோம். நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தாங்க. போயிட்டு நம்ம புக் பண்ணியாச்சு. ஸ்லீப்பரு. வண்டி கரெக்டாக 35க்கு வந்துச்சு, 10:35க்கு. அதில் ஏறி மார்னிங் வந்து கரெக்டாக 6 அங்கே ரீச் ஆயிரும். அங்கேருந்து கோயம்பேடு போகிறோங்க. காரில் போகிறோம். கரெக்டாக அந்த ஷாப் வந்து மணலிலேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர் இருக்குங்க. ரேவதி ஸ்டோர்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் மாதிரியே பெருசுங்க. மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ரேவதி ஸ்டோரை. உள்ளே போய் நம்ம பார்த்துக்க செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாமே இந்த ரம்ஜானுக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக மணலிலேருந்து 11 கிலோமீட்டருங்க. மிஸ் பண்ணிடாம பரீனே ஹாய் சொல்கிறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குன்னா இப்போ ரேவதி ஸ்டோரில் தான் இருக்கும். மஸ்டெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரேவதி ஸ்டோர். லேடிஸ்க்கு வெரைட்டியான சேரீ வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பட்டு சேலை வச்சுருக்காங்க, காப்பர் சேலை வச்சுருக்காங்க. எல்லாமே நியூ கலெக்ஷனுங்க. இப்போ வந்து ரம்ஜானுக்கும் கலெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெரைட்டியாக நிறைய சேலை இருக்குது. போய் மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரம்ஜானுக்கு மட்டும் இல்லைங்க, வர பண்டிகை எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்புறம் ஷர்ட்டு வந்து பிராண்டட் ஷர்ட்லேருந்து 450 ரூபா ஸ்டார்டிங்கில் இருக்குங்க. குவாலிட்டி செமையாக இருக்குது. கிளாத்லாம் பக்காவாக பியூர் காட்டன் தாங்க. எல்லாமே எல்லா பிராண்டுமே இருக்குங்க. ஆல் பிராண்டுமே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வீட்டு ஃபேமிலியாக போனால் கிட்ஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்காண்டி தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க. எல்லா கேமும் வச்சுருக்காங்க. தரமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக போய் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் நல்லா. அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான மெட்டல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே 99லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இட்லி சட்டி, அப்புறம் வந்து டம்ளரு எல்லாமே. அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி பொருள் நிறையா வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது வீட்டுக்கு தேவையான கேஸ் அடுப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. மஸ்ட்டெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம்லேருந்து ஸ்டார்டிங் ஸ்வீட் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுமாதிரி கார வகையில் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சாண்ட்விச் இருக்குது. அப்புறம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது இருந்துச்சுங்க, நான் வந்து சொல்ல மாட்டேன், முட்டை பப்ஸு, அப்புறம் வந்து பாப்கார்னு எல்லாமே வந்து வெரைட்டியான ஸ்நாக்ஸ். முக்கியமாக இங்கே ஸ்நாக்ஸ் வந்து சீப் அண்ட் ரேட்டில் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு விசிட் பண்ணி டேஸ்ட் பாருங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. அது மாதிரி எந்த காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. அவங்க குவான்டிட்டி வைஸாக இருக்கும், குவாலிட்டி வைஸாக இருக்கும். சரியான டேஸ்ட்டாக இருக்குது. மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அது மாதிரி சம்சாலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இனிப்போகை, அப்புறம் வந்து சாண்ட்விட்சு, அப்புறம் பர்கரு, அப்புறம் வந்து காளான், அப்புறம் வந்து இது வடை கிடை எல்லாமே வச்சுருக்காங்க. மஸ்ட்டு விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். சவர்மாவும் வச்சுருக்காங்க. முக்கியமாக சவர்மா தாங்க மெயின். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பீஸாவில் வந்து வெரைட்டியாக இருந்துச்சுங்க. பன்னீர் பீஸா, வெஜ்ஜு பீஸா, அப்புறம் ஆனியன் பீஸா. முக்கியமாக கஸ்டமர்லாம் வந்து சாட்டிஸ்ஃபையாக வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளேஸு ஆம்பியன்ஸ்லாம் தரமாக வச்சுருந்தாங்க. மேலே 4th ஃப்ளோரில் தாங்க இருக்குது. அதுபோக வந்து சாப்பாடு குவான்டிட்டி வைஸாக இருக்கட்டும், பெஸ்ட் அண்ட் ப்ரைஸாக பண்ணித்தராங்க. எப்படி சொல்கிறது, சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. குவான்டிட்டி வைஸில் தரமாக பண்ணித்தராங்க. 110 பிரியாணி வாங்கணும், குவான்டிட்டி வைஸ் நிறையா இருக்குது. அதுபோக பீஸில் நம்ம கேட்ட மாதிரி பீஸ் வச்சு தராங்க. அதாங்க பெஸ்ட்டு. நம்ம கஸ்டமருக்கு எப்படி ஒபே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தரமாக ஒபே பண்ணுறாங்க. அங்கே உள்ள சர்வெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களும் போய் மஸ்ட்டு விசிட் பண்ணி இந்த பிரியாணி டேஸ்ட் எப்படின்னு பாருங்கள். அதுபோக வந்து சிக்கன் 65 தனியாக இருக்குது. கம்மி ரேட்டு தாங்க. அதுவும் 40 தான் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிக்கனு தரமாக இருந்துச்சு. விசிட் பண்ணி டேஸ்ட் எப்படின்னு பாருங்கள். அப்புறம் வந்து இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சாம்பார் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தரமாக இருந்துச்சுங்க. ஒரு சாம்பார் சாதத்தை 2 பேர் சாப்பிட்லாம். குவான்டிட்டி வைஸ் செம்மையாக இருந்துச்சு. அதுபோல் அப்பளம் வச்சு தராங்க. நம்மளும் ரேவதி ஸ்டோர் போய் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் எப்போ இருக்குன்னு. நம்ம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.